ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது திங்கக்கிழமை காலையில். இன்றைக்கி ஐயப்பனுக்கு நெய்வேத்தியமாக பச்சைப்பயிறு சுண்டல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையிலே டிஃபன் லஞ்செலாம் முடிச்சுட்டு தான் மாடிக்கு போயிருந்தேன். ஏன்னா சிம்பிளான மெனு தான். அதுவும் இல்லாமல் பனி 2-3 நாளாக ஹெவியாக இருக்குது, தலைக்கு ஆக மாட்டேங்குது. காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பூஜையும் ரெடி பண்ணியிருந்தேன். 2 நாளாக பால் பயன்படுத்தலை, அதனால் 1 லிட்டர் பாலை எடுத்து பன்னீர் ஆக்கிட்டேன். ஹோம்மேட் பன்னீர்ன்றதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு எங்களுக்கு தக்காளி தொக்கு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வறுவல். எங்களுக்கு லெமன் ஒத்துக்காது, பசங்களுக்கு தக்காளி தொக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த வேரியேஷன். மாடியில் சூப்பராக கலராக பூத்துருந்தது. நம்மளோட ரெட் ரோஸ் தாங்க, ரொம்ப நாள் கழித்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. போன வாட்டி எல்லோ ரோஸ் எப்படி பூத்துட்டு இருந்ததோ அந்த மாதிரி இந்த வாட்டி ரெட் ரோஸ் நிறைய மொட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஒரு கை நிறைய மல்லியும், அப்புறம் ஒரு 4-5 வெண்டைக்காய், கொஞ்சமாக மூக்குத்தி அவரை, 2-3 தொட்டியில் இருந்த பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலனால யாருக்கு நான் பறித்து கொடுத்துலான்னு பறிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.